ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா சுபத்ரா மனு, சஹா சுனில், எஸ்டர் ஸ்டான்லி, காந்திமதி நாராயணன், ரமா ஸ்ரீதர், தீபா, திலகவதி, பாலபிரபா, ஜீவானந்தம், ஆனந்தராஜ், சுதாஸ் ஃபேஷன், தேவிகா நாகராஜ், சுஜா பிரியா, சதீஷ், பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி, கவிதா செந்தில்குமார், நியூ லிட்ஸ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து ஏன் டிஜி கோல்டு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ வந்து பொங்கலுக்காக ஊருக்கு வந்திருக்கேன். நான் திரும்பி ஊருக்கு போனோன்னா அந்த போத்தீஸ் டிஜி கோல்டு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்ஏசி டிஜி கோல்டு அண்ட் ஜிஆர்டி ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வந்து புதுசாக டிஜி கோல்டு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பேரிசன் வீடியோ. அதே மாதிரி இந்த என்எஸ்ஜி கோல்டில் ஒரு சில ட்விஸ்ட்டுமே இருக்கு அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்கு. அது என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டி வெர்சஸ் போத்தீஸ் வெர்சஸ் தங்கமயில் டிஜி கோல்டு பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, இன்னும் சில பேர் பார்க்கல. அவங்களுக்கு அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல வந்து நிறைய பேர் பீமாவை பத்தி ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பீமானுடைய டிஜி கோல்டு வந்து இன்னும் சென்னையில எங்கேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல, மற்ற ஊர்ல தான் இருக்கு. அதனால தான் நான் வந்து அதுல சொல்லல. அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிஜி கோல்டை பார்க்கலாம். டிஜி கோல்டு சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மந்த்லி பெரிய அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னாலும், மாச சம்பளம் வாங்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க உண்டியல்ல சேவ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஜி கோல்டுல சேவ் பண்ணும்போது நமக்கு போனஸ் அமௌண்ட்டும் ஆட் ஆகும். நீங்க வந்து ஹையான ரேட்லயும் வந்து கட்டியிருப்பீங்க, அதே மாதிரி கோல்டு ரேட் கம்மியா இருக்கும் போதும் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்ல ஜுவல்லரியோ காயின்ஸோ வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஜி கோல்டுங்கிறது கண்டிப்பா ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த டிஜி கோல்டுல சேர்ந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிஜி கோல்டை நீங்க வந்து நியூ இயருக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை இனிமே பொங்கலுக்கு கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஜிஆர்டி அண்ட் என்ஏசி டிஜி கோல்டனுடைய டீடைல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஜி கோல்டுமே நமக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே 100 ரூபாய், அதாவது 100 ரூபாய் கட்டி கூட உங்களால் வந்து கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய பிரான்ச்சஸ், ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு, பெங்களூர் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா என்ஏசியை பொறுத்தவரை இப்ப வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கு. முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு பிரான்ச் இருந்தது, அதையுமே வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி நகர், மயிலாப்பூர், அண்ணா நகர் அண்ட் எழும்பூர் 4 இடத்துல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிஜி கோல்டையுமே நம்மளால வந்து இருந்தபடியே ஆன்லைன்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்டு ஸ்கீம், அதாவது நீங்கள் கட்டுற தொகையை வந்து கிராமாக தான் வரவு வைப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ப்ராஃபிட்டான ஒரு விஷயம் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் உடையது, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் இதில் வந்து அமௌண்ட் கட்டலாம். அதே மாதிரி கோல்டு ரேட் ஹையாக இருக்குது அப்படிங்கிற அன்னைக்கு நீங்கள் கட்டாமலும் விடலாம். அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம வந்து மெயினான விஷயத்துக்கு வரலாம், அதாவது போனஸை பற்றி பார்க்கலாம். போனஸை பொறுத்தவரை ஜிஆர்டில மற்ற டிஜி கோல்டு மாதிரி இல்லாம 1லேருந்து 120 நாட்களா எடுத்துட்டு இருக்காங்க. 120 நாட்களுக்கு நமக்கு வந்து போனஸ் 7%. மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1லேருந்து 75 பிரிச்சிருப்பாங்க. இங்க மட்டும் நமக்கு வந்து 120 நாள். இது வந்து இதுவே வந்து ஒரு பிளஸ் ஆன விஷயம் தான். அடுத்த வந்து ஒரு 120 நாட்களுக்கு 5% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 241லேருந்து 300 டேஸ்க்கு 3%, 301லேருந்து 330 டேஸ், அதாவது கடைசி நாள் வரைக்கும் நமக்கு வந்து 1% கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா 300 வரையும் கொடுத்துட்டு லாஸ்ட் 30 நாட்களுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு போனஸும் இருக்காது. இங்க வந்து 120 கொடுத்ததுனால ஃபுல்லாவே நமக்கு வந்து இங்க லாஸ்ட் வரைக்கும் போனஸ் வந்துருது. ஸோ என்ஏசியில தான் வந்து போனஸ் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதல் நாள் நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு வந்து நமக்கு 15% போனஸ் தராங்க. இது வந்து கேம்பெயின் பீரியட் ஆஃபர்னு பேரு. அதாவது இந்த ஆப்பை வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அது ஒரு அறிமுக சலுகை ஆஃபரா வந்து நமக்கு இதை கொடுக்குறாங்க. இது வந்து பெர்மனன்டான ஆஃபர் கிடையாது, இது வந்து ஒரு டெம்பரவரியான ஆஃபர். அது மட்டும் இல்லாம நீங்க முதல் நாளே நிறைய அமௌண்ட் கட்டினா நமக்கு வந்து ப்ராஃபிட். மற்றபடி மற்ற டிஜி கோல்டுல கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வந்து போனஸ் வருது. இந்த ஃபர்ஸ்ட் டே கட்டுறோம் பாருங்க, அங்கதான் நமக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2லேருந்து 75 நாட்களுக்கு 7%, 76லேருந்து 150 நாட்களுக்கு 5.5 கொடுக்குறாங்க, 151லேருந்து 225 நாட்களுக்கு வந்து 3.5, 226லேருந்து 300 நாட்களுக்கு வந்து 1.5. லாஸ்ட் 30 நாள் வெயிட்டிங் பீரியடுங்கிறதுனால எந்த ஒரு போனஸுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன், ரெண்டுமே வந்து நமக்கு 11 மாச ஸ்கீம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிஆர்டில ரெஃபரல்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வந்து இப்போதைக்கு தான் கிடையாது, ஃபியூச்சர்ல வரலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மேபி அந்த மாதிரி வந்ததுன்னா ரெஃபரல் கோட்ஸும் கிடைக்கும், கிஃப்ட்ஸும் கிடைக்கும்.
என்ஏசியில் வந்து ரெஃபரல்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ரெண்டுமே வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ப்ரீ க்ளோஷர், நம்ம வந்து அந்த 11 மாசத்துக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடைக்காது. நம்ம என்ன பணம் கட்டியிருக்கோமோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்தது வந்து இதுல காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். ஜிஆர்டில நம்ம வந்து காயின்ஸாவும் வாங்கிக்கலாம், ஜுவல்ஸாவும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாமே வரும். அதே மாதிரி தான் என்ஏசிலையும் காயின்ஸாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜுவல்லாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விஏ ஜிஎஸ்டி எல்லாமே வரும் நமக்கு. அடுத்தது வந்து காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஜிஆர்டில டை சார்ஜஸ் 2% போடுறாங்க. நான் ஏன் 1 கிராமுக்கு 2% போட்டிருக்கேன்னா, பிலோ 1 கிராம்ஸ்க்குலாம் இப்போ வந்து ரேட்டை ஏற்றி வச்சுட்டாங்க. முன்னாடி 75 ருபீஸ் இருந்தது, இப்போ வந்து 150 ருபீஸா வந்து மாத்திட்டாங்க. இங்க வந்து எப்படி காயின்ஸுக்கு அந்த டை சார்ஜஸ் போடுறாங்க நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணா உங்களுக்கு வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஏசியை பொறுத்தவரை நமக்கு 1 கிராமுக்கு மேலதான் காயின்ஸ் வரும். அதுவுமே வந்து 2% டை சார்ஜ் தான். எல்லா காயின்ஸுமே 2% தான் வரும். ஜிஆர்டிலுமே வந்து 1 கிராமுக்கு மேல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் 2% தான் வரும். இப்ப வந்து நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம பிப்ரவரியில நாங்க வந்து ஜிஆர்டில இன்ஸ்டா கோல்டு ஸ்டார்ட் பண்றோம்னா, கம்மிங் ஜனவரி 2027ல எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம காயின்ஸ் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டுட்டீங்க. நானுமே வந்து எல்லா ஷோரூமுக்குமே கால் பண்ணி கேட்டுட்டேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசா தான் வந்து இந்த ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், அதனால வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் ஃபுல்லாவே வந்து நாங்க கொடுக்கல. அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல நாங்க ஆஃபர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி இல்லையே தவிர ஃபியூச்சர்ல வந்து ரெஃபரல்ஸ், கிஃப்ட்ஸ், அதாவது ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் ஏதாவது நீங்க க்ளோஸ் பண்ணும்போது இருக்குன்னா அதை அவைல் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதனால இப்போதைக்கு வந்து இதை எங்களால கரெக்டா சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க தான் வந்து இதுல முடிவு பண்ணிக்கணும், இதுல ஜாயின் பண்றதா வேண்டாமா அப்படின்னுட்டு. சரி, இப்போ வந்து என்ஏசியில பார்க்கலாம். என்ஏசியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்கீம் முடிக்கும் போது ஏதோ ஒரு ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. காயினுக்கு வந்து பெரும்பாலும் என்ஏசியில எப்பயாவது தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்தாலும் நீங்க அந்த 0% வரும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து சேர்த்திருக்கிற அந்த 4 கிராம் சேர்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 5 கிராமா வாங்குறீங்கன்னா அந்த 1 கிராமுக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கான ரேட்டு என்னவோ அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து என்ஏசியில ஆஃபர் அப்ளிகபிள்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஏற்கனவே நான் ஜிஆர்டிக்கு வந்து சொல்லியிருக்கேன் எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணணும்னு. அதனால நான் ஸ்ட்ரைட்டா என்ஏசிக்கு மட்டும்தான் வந்து இதுல கேல்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்க முதல் நாளே வந்து 10,000 ரூபாய் கட்டுறீங்க அந்த டிஜி கோல்டுனா உங்களுக்கு வந்து 15% போனஸ். அப்போ வந்து 1,500 ரூபாய் வருமா? அப்போ டோட்டலா 11,500 வரும். கோல்டு ரேட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கட்டுற அன்னைக்கு 14,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் நமக்கு கிராம்ஸ்? இந்த 11,000 டிவைடட் பை 11,500 டிவைடட் பை 14,000 போட்டா 0.821 கிராம்ஸ், அதாவது மில்லி கிராம்ஸ் நமக்கு வந்து ஆட் ஆகும். இதே மாதிரிதான் வந்து அடுத்த ஸ்லாட்டுக்கு இதே மாதிரிதான் வரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க முதல் நாள் போடுறீங்கல்ல, அன்னைக்கு வந்து நல்ல ஹை அமௌண்டா போட்டா மட்டும் நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஆனா வந்து கோல்டு ரேட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால பல்க் அமௌண்ட் உங்களால போட முடியும்னா நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்போ 2லேருந்து அந்த 330 நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜி கோல்டுல வர மாதிரி 7.5 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முதல் நாள் மட்டும் கேம்பெயின் பீரியட் ஆஃபர்னு சொல்லிட்டு 15% கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டா இருக்கும். யார்கிட்டயாவது வந்து பல்க் அமௌண்ட் இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15% போனஸ் கிடைச்சிரும். இப்போ இதனுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டிஜி கோல்டு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நீங்க என்னதான் ஆன்லைன்ல ஆரம்பிச்சாலும் அவங்க வந்து ஹோம் டெலிவரி எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சென்னை வந்தா மட்டும்தான் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்டோருக்கு கண்டிப்பா நீங்க வரணும்ட்டு அவங்க சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேம்பெயின் பீரியட் அப்படின்றது இப்போ ஜனவரி 18 க்ளோஸ் பண்ண போறாங்க. அதனால அதுக்குள்ள உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் கிடைச்சதுன்னா நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான ஆஃபர் கிடையாது. மத்த டிஜி கோல்டு மாதிரி எப்பவுமே அந்த போனஸ் அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறது இல்ல. இது ஒரு அறிமுக சலுகையா கொடுத்திருக்கறதுனால உங்களால ஜனவரி 18க்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. அப்படி வந்து எங்களால எல்லாம் பண்ண முடியாது அவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஜிஆர்டியோ இல்ல வந்து போத்தீஸ் டிஜி கோல்டையே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுலயுமே நமக்கான பெனிஃபிட்ஸ் நல்லா தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து முடிவு வந்து உங்கள்கிட்ட நான் விட்டுட்டேன். ரெண்டுத்தினுடைய கம்பேரிசனாவே வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு, உங்களுக்கு வந்து நியரஸ்டா இருக்கா, ஷோரூம் வைஸ் வந்து பக்கத்துல இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்க.
ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருக்கேன், என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குன்னா, நீங்க தாராளமா என்இஎஃப்சியே சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், என்கிட்ட வந்து அவ்வளோலாம் அமௌண்ட் இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டப் போறேன் அப்படின்றவங்க வந்து ஜிஆர்டியோ இல்ல வந்து போத்தீஸ் டிஜி கோல்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஸ்கீம் தான். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஒரு அளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் என்னன்னு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா வந்து போத்தீஸ் டிஜி கோல்டினுடைய பர்ச்சேஸ், அதனுடைய பில் கால்குலேஷன், கிஃப்ட்ஸ் எல்லாமே டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது இத பத்தி சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.